வினோதமான ஒரு ஃபீலிங் என்ன ஆச்சுன்னா சார், கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் முதல் நாள் நான் அவர் ஒர்க் பண்ணும்போது அந்த 14 வருஷங்கிற ஃபீலிங்கே இல்லை. நேற்று தான் வந்து நகரம் முடிச்சிருக்கோம், வாடா வாடா ஏரியாவுக்கு வான்ட்டு சொல்கிற காமெடி முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி. அவர்கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் துடிப்பாக, இன்னும் ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக, அந்த எப்பவும் பரபரப்பாக சீனில் என்னெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணுற மூடில் அவர். ஸோ நான் அப்படியே என்னோட இது சர்வைவல் ஆகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கேப்பே ஃபீல் பண்ணல. திரும்பி பார்த்தா 14 வருஷம் நடுவில் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கேப் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணலங்கிறது நம்பவே முடியல என்னால். ஆனால் ஏன் நாங்கள் இதில் சேரலைன்றது எனக்கு சரியா தெரியல. அது என்ன இடையில இந்த அரண்மனைன்னு சொல்லி நிறையா போர் தெரியலாம் எடுத்துக்கிட்டாரு. ஆமாம் ஆமாம், அது சீரியஸாக வந்துச்சு. ஆமாம், அப்பவும் சொல்கிறாரு, இப்பவும் எப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏண்ணே என்ன அப்படி என்ன வேற என்ன அண்ணே எதுவுமே கிடைக்கல, அரண்மனை 5 ஒன்று வச்சுருக்கேனே, அதுவும் கிடைக்கல, இன்னொன்று கிடைக்கல, அரண்மனை 6 இருக்குது, 10 வரைக்கும் வச்சுருக்கேனே. எத்தனை அரண்மனை தான் வச்சுருக்கீங்க? 100 அரண்மனை வச்சுருக்காரு கையில். போயிட்டே இருப்பாரு. எனக்கு அது ஒரு ஆயுதம் இருக்குண்ணே, அதை வச்சு ஓட்டிடுவேன்ன்றார்.